இந்த படத்துக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாலாஜி சார் ரொம்ப நன்றி. இந்த படம் எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க நிறைய பேரோட சினிமா கனவுக்கு முதல் படி. எல்லாருமே சொன்னாங்க இந்த படத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமான்றது ஸ்ட்ரகிள் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான். ஸ்ட்ரகிள் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் ஒரு நல்ல சினிமாவை மக்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் இந்த படம் ஜூலை 17th திரையரங்குக்கு வரும்போது போய் பாருங்கள். ஒரு நல்ல படம். உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூவை சொல்லுங்கள். ஒன்ஸ் அகெயின் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இயக்குனர் பாக்யராஜ் சாரோடைய இழப்பு ரொம்ப ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது. சாந்தனு, கிக்கி, அப்புறம் பூர்ணிமா மேம், அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். இப்போது இந்த டார்க் ஹெவன் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ஆக்சுவலி இவ்வளோ தூரம் இந்த படம் வருமா அப்படின்றதே வந்து ரொம்ப ஷூட் பண்ணும்போது அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த படம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது அப்படின்ட்டு. இந்த படத்தோட டீசர் லான்ச்லேயே சொல்லியிருப்பாங்க, ஏற்கனவே இந்த படத்தை ஒரு 70% எடுத்து அதை வெளியே கொண்டு வர முடியாமல் அகெயின் திருப்பி ஒரு படத்தை அதே லொக்கேஷன் அதே டீம், பட் கேஸ்டிங் மட்டும் வேறு, திரும்பி நாங்கள் போன லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு இடம். ரொம்ப சாதாரணமாக ஒரு செட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு ஏசி ஃப்ளோர்லேயோ அந்த மாதிரி நாங்கள் இந்த ஷூட் பண்ணவே இல்லை. ஏற்கனவே ஒரு வாட்டி இங்கே ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறதே சினிமாவில் எல்லா நேரங்கள்லையுமே அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஏற்கனவே ஒரு படத்தை எடுத்து அதை ஒரு ரிலீஸ் வரைக்கும் கூட கொண்டு வந்துட்டு அது முடியாமல் அகெயின் இந்த டீம் எப்படி திரும்பி இவ்வளோ தூரம் இந்த படத்தை இவ்வளோ வெற்றியாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது அந்த டீமோட விடாமுயற்சி தான் இவ்வளோ தூரம் இங்கே கொண்டு வந்திருக்கு. ஏன்னா டைரக்டர் பாலாஜி சார் அவர் ஒருத்தரால் மட்டும்தான் இது சாத்தியம். ஏன்னா அவர் பின்னாடி இருந்த அத்தனை பேருமே அவருக்கு ஒரு பேக் போனாக இருந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். என் கூட நடித்த எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். டெக்னீஷியன்ஸ், அப்புறம் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு பலமாக இருந்தது டிஓபி மணிகண்டன் சார், அவருடைய ஒர்க். ஏன்னா இவரோட சம்டைம்ஸ் மிஸ்கம்யூனிகேஷன் வரும்போது அவர் ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போவார். இந்த மாதிரி நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ், நிறைய டேட்ஸ் இஷ்யூஸ், நிறைய ஆக்டர்ஸோட டேட்ஸ் கிடைக்கல. ஏன்னா இது ரொம்ப லொக்கேஷன் எல்லாம் தூரமாக இருக்கிறதுனால ஒரு பெரிய பிக் ஸ்கெடியூலில் எங்களால் பிளான் பண்ண முடியல. கொஞ்சம் எங்களுக்கு மழை வந்துருச்சு. எங்கள் கதைக்கு மழை தேவைப்படும் போது மழை வராது, கதைக்கு மழை தேவைப்படாத போது அந்த சீனுக்கு மழை வேணான்னு நினைக்கும் போது மழை வந்துடும். ஸோ அப்படியே ஒரு 2-3 மாதம் அப்படியே போட்டுருவாங்க. ஆளே இருக்காது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு திருப்பி எல்லாரையும் கூப்பிட்டு அப்புறம் நான் என் டைரக்டருக்கு சொல்லணும், சார் நெக்ஸ்ட் படத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு மேனேஜரை போட்டுருங்க. ஏன்னா டைரக்டரே தான் கூப்பிடுவார், டேட் சொல்லுவார், கார் சொல்லுவார், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அனுப்புவார், திருப்பி ஃப்ளைட் டிக்கெட் போடுவார். ஸோ ஆல் இன் ஆல் ஒர்க் அவர் தான் பண்ணார். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்க வேணாம். இப்போ 2-3 படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு மேனேஜர் போட்டுருங்க, அவங்கவுங்களுக்கு வேலையை பிரித்து கொடுத்துருங்க. அண்ட் என் கூட நடித்த கோஸ்டார்ஸ் தர்ஷிகா, சித்து, அப்புறம் ஜெயக்குமார் சார், அருள் சார் போயிட்டார். அவர் இன்னும் நிறைய பேர், எங்கே அவர் பிரதீப், எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். சமீப காலமாக கதைகளை மட்டும் நம்பி, பெரிய ஸ்டார் காஸ்டிங் இல்லாத கதைகளை மட்டுமே நம்பி வந்த ஹபிபி, நூறுசாமி மாதிரியான படங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்தும் உங்ககிட்ட இருந்தும் நிறைய ஆதரவு, ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. அதே வரிசையில் கண்டிப்பாக அந்த டார்க் ஹெவன் படமும் பெரிய ஆதரவு கிடைக்கணும், உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கணும். ஓடிடிலையும் சரி, தியேட்டர்லேயும் சரி இந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகணும். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி. டார்க் ஹெவன் ட்ரைலர் அண்ட் ஆடியோ லான்ச் சூப்பராக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி ட்ரைலர் இது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ மறுபடியும் கண்டிப்பாக வரும். பார்த்த உடனே நாங்கள் இவ்வளோ நாள் நிறைய பேர் சொன்னாங்களே ரொம்ப கஷ்டமான லொக்கேஷன், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படின்றது. அதோட பலன் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், நமக்கு ஒரு நல்ல எனக்கு கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு படம் அமைஞ்சதுன்னா அது டார்க் ஹெவன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாலாஜி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு கரெக்டாக ஒரு விஷயம் கரெக்டான நேரத்தில் கிடைக்கணும், அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த லெவல் போக முடியும். ஸோ எனக்கு கடவுளாக பார்த்து கொடுத்த படம் தான் டார்க் ஹெவன் நான் 100% சொல்லுவேன். இங்கே இருக்கிற அந்த ஆக்ட்ரஸ்
ஜெயக்குமார் சார், மூர்த்தி சார். எனக்கு மூர்த்தி சார்லாம் எனக்கு என்னென்னா ரொம்ப வியப்பாக இருந்தது. ஒரு பெரிய ஒரு டைலாக்ஸ் எல்லாம் டேரக்டர் கொடுப்பாரு. அவர் அந்த பேப்பர் பார்க்கவே மாட்டார். திரும்ப எடுத்துகிட்டு வந்து யாராவது சார் பார்த்துக்கிறீங்களா சார் சொன்னார் அப்படின்னுவார். அவ்வளோதான். அவர் ஒரு தடவை பார்த்துட்டாருன்னா முடிஞ்சது. அது அந்த சீன் எத்தனை தடவை கேட்டாலும் அந்த எக்ஸ்ப்ரெஷன், அந்த டைமிங், அந்த ஒரு அதெல்லாம் சான்ஸே இல்லை சார். நான் அவங்கள பார்த்து ரொம்ப நான் அது கற்றுக்கிட்டேன். இந்த படத்தில் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. ஒரு ஆக்டரை பார்க்கும்போதும் இவங்க ரித்திகா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சாஃப்டாக இருப்பாங்க. பட் அந்த அந்த கேரக்டர் வந்து அந்த ஒரு சீன், அந்த எமோஷன் அதெல்லாம் 100% அவங்க ஃபேஸ்லேருந்து வரும். அதுக்கப்புறம் தர்ஷிகா, ரொம்ப ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணதில். ஒரு நல்ல ஒரு நல்ல சோல். நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்காக. உண்மையிலே சித்து டார்லிங் கூட நான் இப்போ தான் சமீபமாக ஒரு 1 மந்த்தாக தான் பழகிறேன். இந்த பழகின இந்த ஒரு 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிற ஒரு விதமாகட்டும், அந்த ஒரு மரியாதையாகட்டும், எல்லாமே அவர் வந்து அந்த அளவு பேசுவாப்பில். சும்மா யாரையுமே வா போன்னு கூட்டு கூட நான் பார்த்தது கிடையாது. டார்லிங் அப்படின்னு தான் பேசுவாப்பில். ஸோ அவரோட நல்ல மனசுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நிறைய டைரக்டரை பற்றி, மியூசிக்கை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த ட்ரெய்லர் இருந்து இதெல்லாம் இதில் காமிச்சப்போ அந்த அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்கவே ஒரு விறுவிறுப்பாக சரி இந்த படத்துக்கு நம்ம தேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் என்னை கூட்டத்துக்கு. சார் உங்களை பார்த்தேன் சார், உங்களை பார்த்தெல்லாம் பயமாக இருக்கா சார்? இல்லை ஆமாம் சார். நல்ல வேலை இங்கேருந்து அவர் எழுந்து போயிட்டார். மேலே பேசுகிறப்ப அப்படி பேசுனப்ப என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு வந்தோன்னே அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வணக்கம் சொல்லிட்டேன் சாருக்கு. எனக்கு ஐயா இப்போ கிளம்பிட்டீங்கன்னு நினச்சிட்டுங்க. உட்காருங்கய்யா. ஏன்னா நீங்கள் நடந்து வர்றதை பார்த்தாலே கிடாரி படத்தில் எண்ணெயை தேய்ச்சி தூக்கி சொருகிற மாதிரி வரீங்களா, அந்த ஒரு பயம் அப்படியே இருந்தது. ஸோ நான் நிறைய என் வீட்லேயும் சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட நான் நேரில் பார்த்து சொன்னேன்ல, எனக்கு அந்த கிடாரி படத்தில் இப்பயுமே அந்த நல்லெண்ணெய் நான் ஞாயிற்றுக்கிழமை தேய்ச்சாலே ஒரு ஞாபகம் வந்துடும். ஏய் வை எலும்பு எடு அப்படி ஏச்சுன்னு அப்படின்னா என்ன அப்படின்னா இல்லைம்மா அண்ணனை பார்த்தேன் அப்படி வந்துருச்சுன்னு வீட்டில் அப்படியே போனோம். ஸோ அந்த அளவு இருக்கும். நான் டார்லிங் கேட்டேன் யார் யார் இருக்கான்னு கேட்டோன்னே ஐயா பேரை கேட்டேன். ஆஹா படத்தில் ஒரு மிரட்டல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். அந்த அளவு அந்த ஒரு கேரக்டர் பார்க்குறப்ப இந்த படத்தில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கணுன்னு தோணும். ஸோ அப்படி தான் வந்தேன். ஒரு நட்புக்காக வந்தேன். உள்ளே வந்து பார்த்தா இதில் நடித்த அத்தனை பேருமே வந்து என்னுடைய நண்பர்களாக இருக்காங்க. சூப்பர். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்து சும்மா நம்ம இந்த படத்தில் முக்கியமான ஆட்கள் நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் நடித்த முக்கியமான ஆட்களை மட்டும் நம்ம வந்து கூட்டு நம்ம வந்து ஒரு விஷயம் ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுறோம். இந்த படத்தில் பின்னாடி ஒர்க் பண்ண டெக்னீஷியன் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஒரு சாதாரண வந்து நம்ம வந்து ஒரு நமக்காக சாப்பாடு போடுறவங்களாகட்டும், அந்த ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அவங்க கூட நாளைக்கு சொல்கிறது நான் இந்த மாதிரி டார்க் ஹெவன்ன்ற ஒரு படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியமாக சொல்லிப்பாங்க. ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சால் இது அவங்களுக்குமே போய் சேரும். நம்ம இங்கே இருக்கிற ஒரு 10 பேர் மட்டும் கிடையாது. இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு 100-200 பேர் ஒர்க் பண்ணியிருக்கோன்னா அந்த 200 பேரோட உழைப்பு இருக்குது. எல்லாருமே தேட்டருக்கு வந்துட்டு இந்த படம் ஓகேப்பா நல்லாயிருக்கு அப்படி சொல்லாமல் இந்த படத்துக்காக இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு இல்லையா. ஏன்னா எல்லாருமே ஒரு படம் எடுக்கிறப்ப இந்த படம் ஐயோ இவ்வளோ ஓடினா போதும், இவ்வளோ ஓன படம். இந்த படம் எப்படியாச்சும் மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்லபடியாக சேரணும். ஒரு சின்ன விஷயம். ஏன்னா எல்லாருமே படம் எடுக்கிறப்ப அதில் ஒரு சின்ன ஒரு கரு வச்சுருப்பாங்க. இந்த கரு கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரணும். அது அப்படின்றதுக்காக தான் அந்த கருவை உங்ககிட்ட கொடுக்கணும். மீடியா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் சேருங்க. கண்டிப்பாக அந்த கரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என்னை இப்படி ஒரு மேடை கூட்டதுக்கு நன்றி. போன 11ஆம் தேதி இயக்குனர் எம் பாரதி ராஜாவோட நல்லடக்கம் வத்தலக்குள்ள நடந்தது. அதில் சாரு நானும் பக்கத்தில் உட்காந்துருந்தோம். அந்த மயான கரையில் பாக்கியராஜ் சார், இந்திய திரையுலகின் திரைக்கதை மாமன்னன் அவருடைய மரணம் வந்து நான் கிளம்புறேன். அப்படி தான் தகவல் கிடச்சி. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை, இந்திய திரையுலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த துயரத்தோடு தவிர்க்க முடியாமல் இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு முதல் என்கிட்ட பேசுகிறாரு பாலாஜி. பேசுகிறாரு, சார் நான் அந்த மாதிரி பாலாஜி திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன், ஒரு படம் பண்ணுறேன். வழக்கமாக கேட்க முடியாது, அதுக்கு படம் பண்ணியிருக்கலாம், யாரோட ஒர்க் பண்ணேன் அதெல்லாம் கேட்குறான். நான் D3ன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா D3ன்னு நான்
ஏப்பா நம்ம கவனத்துக்கு வந்ததில்லை. சரி, வழக்கமாக ஏதோ ஒருத்தர் சொல்கிறாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். எதை பற்றியும் ஆர்வம் இல்லாமல் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார். அங்கே உள்ள சம்பாத்தியத்தை வச்சு தான் இதை நான் பண்ணலான் இருக்கேன். ஒன்று சார், நான் சரியாக பிடி கொடுக்காமல் போய்கிட்டே இருந்தேன். ஒன்று சார், இந்த படம் எடுப்பேன், இது தோத்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்கா போயிடுவேன் அப்படின்னார். இந்த ஒரு வார்த்தைக்கு நான் அவர்கிட்ட மறுபடியும் எதுவுமே பேசலை. தேதியை கேட்கல, சம்பளத்தை கேட்கல, எதுவுமே பேசலை. சரி பாலாஜி பண்ணுறேன் போல. அன்னைக்கு அந்த ஃபோனில் பேசுகிற போது அவர் மேலே இருந்த எனக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு அன்பும் என்ன, அது வந்து கடைசி வர இப்போ வர அவர் ஒரு இயக்குனராகவே நான் பார்க்கல. இந்த படத்தில் இயங்கின யாரையுமே அவங்க மனைவியிலேருந்து குடும்பமாக தான் இருந்தாங்க. அங்கே போனால் டைரக்டர், அந்த ப்ரொடியூசர், மூணு ப்ரொடியூசர் வந்து நின்று பேசினாங்களே, நடுவில் அந்த ஒயிட் ஷர்ட்டில் இருந்தார் இல்லையா, அவரெல்லாம் அவர் கூட இப்போ தம்பி நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் இது வரைக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க வாட்டு தெரியுவாங்க. ஏன்னா மனைவி பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு தெரியுவாங்க. பரிதாபமாக இருக்கும், பார்க்க சங்கடமாக இருக்கும். நம்மலாம் பிள்ளை ஊட்டி பேரம்பத்தியெல்லாம் பெற்று விட கண்டாளுங்க குடும்பமாக அணைவாங்க. இன்னொன்று நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம மேக்கரைக்கு காரில் ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு, அவருடைய சொந்த காரில் ஏற்றி போய்கிட்டு இருக்காரு. அது இப்படி இவ்வளோ பெரிய பாறைகளும் இதுகளும் கல்லுகளும் சட்டக்கு புட்டக்குன்னு வண்டி இப்படி விழுந்து போகுது. பாலாஜி ஓடிட்டு போகிறார். அங்கே போய் மேக்கரைன்னு அங்கே ஒரு இது மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஜூனியர் ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்காங்க. இருட்டு, நைட்டு 1 மணி 2 மணி. இது பார்த்தேன், பாலாஜி உங்கள் உழைப்புக்கு உங்கள் மனசுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையும். தொழிலை புகழுக்காக நேசிப்பாங்க, பொருளுக்காக நேசிப்பாங்க. என்ன சினிமா அப்படித்தான், மற்ற எந்த தொழில் மற்றதெல்லாம் விட்டுங்க, சினிமாவை புகழுக்காகவும் பொருளுக்காக தான் எல்லாம் நேசிக்கிறான். என்ன ஆனால் பாலாஜி அவர் பார்த்தீங்கன்னா அப்படி இன்னொன்று, எந்த பெரிய பட்ஜெட் உள்ள படத்துக்கு கூட இப்படி லொக்கேஷன் யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. பூரா மலையடி வாரம், காடு, என்ன இங்கே பார்த்தீங்கன்னா முக்கூடல், அங்கே அம்மா சமுத்திரம், அங்கே பார்த்தீங்கன்னா குற்றாலம், மேக்கரை, இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி பெரியாறு, அங்கே அச்சங்கோயில், பூரா காட்டுக்குள்ளே, தெருவுக்குள்ளே படத்துக்கு வேலை இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா பூரா அப்படி எடுத்து எனக்கு நான் அப்படி நினச்சேன், சந்தேகப்பட்டேன். நான் இந்த ட்ரெய்லரை பார்க்குற வர, இவ்வளோ கூட்டத்தை இந்த கிரீன் பார்க்கில் பார்க்குற வர இந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. காரணம் என்னென்னா, அப்படி ஒரு தாகத்தோடு ஒரு வெறியோடு காசுகளை கொட்டிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு, நான் வந்து அம்பாசமுத்திரம் ஆற்றுக்கரையில் நைட்டு ஷூட்டை முடிச்சுட்டு காலையில் அங்கேருந்து கிளம்பி மதுரை வந்துக்கிட்டு இருக்கேன் காரில். ஒரு அவ்வளோதான் ஒரு 30-40 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன். பாலாஜிங்கிறேன், இங்கே விட்டார் சேலம் ஏற்காடு வந்தேன் சார். இருந்தார் எங்கே இருக்குது, அம்பாசமுத்திரம் இங்கே இருக்குது, சேலம் ஏற்காடு எங்கே இருக்கா, நைட்டோட நைட் அப்போ காலையில் இறங்கிட்டாரு சேலம் ஏற்காடில். அப்படி ஒரு உழைப்பு, உறக்கம் இல்லாமல் அப்படி உழைச்ச மனுஷன் பாலாஜி. நல்ல மனுஷங்கிறதுனால இந்த பாராட்டுலாம் இல்லை, படைப்பும் அப்படி கொடுத்துருக்காரு. என்ன, அதாவது ஒரு ஓவியன் இருக்கான்னு வைங்களேன், சாதாரண ஒரு ஓவியன் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி, இது மூக்கு, இது கண்ணு போடுறேன், இது காது போடுறேன், முடி நல்லா போடுறேன், சட்டையை போடுறேன் அப்படின்னு வரைய நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இதுன்னு தெரியும். ஏன்னா இது ஒரு ஆம்பளையை வரைகிறேன், ஒரு பொம்பளையை வரைகிறேன் அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம். ஆனால் இந்த ஓவியன் போட்டாங்க ஒரு ஓவியம், ஏன்னா என்ன வரைகிறான்னு தெரியல, எந்த கோட்டை கிழிக்கிறான், என்ன பண்ணுறான்னு தெரியல, உண்மை தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஆர்ட் வந்து நிற்குது, ஒரு நவீன ஓவியம் வந்து திரையில் நிற்குது. அவன் தான் பாலாஜி. பாலாஜி, அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க சார், தோத்துட்டேன்னா மூட்டை கட்டி நான் அமெரிக்கா போயிடுவேன். நீங்கள் நிச்சயம் போக மாட்டீங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் உங்களுக்கு மிகப்பெரிய இடம் இருக்கிறது. எல்லாரும் உங்கள் ஆதரவை தரணும். ஊடக நண்பர்கள் இந்த படத்துக்கு பெரிய ஆதரவை தரணும். நிச்சயமாக நான் பங்கெடுத்த இந்த படம் ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்குன்னு நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் பாக்யராஜ் சார், ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் சென்னை வந்து
முதலாக கதை சொன்னது பாக்யராஜ் சார்ட்டு தான், சாந்தனு சாருக்காக. பட் அது பண்ண முடியல, ஆழ்ந்த வருத்தங்கள். தென் டார்க் ஹெவன், இந்த படம் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கும்னு உண்மையே சொன்னால் எனக்கே ஒரு இடத்துல நம்பிக்கை இல்லை. ஏன்னா பணம் இருக்கோ இல்லையோ ஒரு சில நேரத்தில் நமக்கு சில வார்த்தைகள் வந்து தேவைப்படும். இந்த படத்தை நான் ஆரம்பித்து வேறு ஒரு ஹீரோ வச்சு எடுத்து அது நின்று என்ன பண்ணேன்னு தெரியாதப்போ ஒரு நாள் நைட் நான் டீ குடிச்சிட்ருக்கேன், சும்மா பேசிகிட்டு இருந்தோம் சொந்த படம் இருக்கலாமான்னு சொல்லி. அப்போ பூபதி சிவா எல்லோரும் சரின்னு சொல்லுவானுங்க, பேங்கில் பார்த்தா சல்லிகாசு இருந்திருக்காது. அந்த தைரியம் எப்போவுமே சில வார்த்தைகள் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து மூவ் பண்ணி ஆரம்பிக்கும் போது தான் ஷரண் சார் அவர் இல்லைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இந்த படமும் இல்லை, இந்த மேடையும் இல்லை. பணத்தை தாண்டி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெரிய பேக் போனாக இருந்தது கோபால் சார் அண்ட் மை பிரதர் அண்ட் என் மிஸ்ஸஸ், அவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த படத்துக்குள்ளே வந்த பிறகு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சது சித்து ப்ரோ. ஏன்னா நான் ஏற்கனவே வெளியே ஃபுல்லாக நான் ஒரு ஹீரோ வச்சு எடுத்தால் நான் மாற்றுவேன், எல்லாமே எனக்கு சுற்றி தப்பாகவே இருந்துச்சு. நானும் சென்னையில் கிடையாது, நான் திருநெல்வேலி தான். ஸோ ஒரு ரொம்ப நெகட்டிவிட்டிக்குள்ளே தான் நான் வந்து சித்து சார்ட்ட கதை சொன்னேன். ஓகே பண்ணலான்னு சொன்ன பிறகு படத்துக்குள்ளே தர்ஷியம்மா வந்தாங்க. முதல்ல தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு ஹீரோயின், அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் ரித்தியா மேம், ஸோ அதுக்கப்புறம் ஜெயக்குமார் சார், வேல்ராமூர்த்தி சார், இவங்க எல்லாம் படத்துக்குள்ளே வந்த பிறகு எனக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா நான் சீன் பேப்பரை கொடுத்துட்டு தூர போயிடலாம். ஸோ நான் யாருக்குமே வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அதை தாண்டி நான் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுத்திப்பேன்னு நினைக்கிறேன். அருள் சங்கர் சார் போயிட்டார், வஞ்சி பூழ்ச்சி இல்லை மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். அடுத்து படம் ஒன்றா டீ கடை கூட வச்சுக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே கண்டிப்பாக கஷ்டப்படுத்தியிருப்பேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அது எங்களோட வேணும்னு நம்ம பண்ணது கிடையாது. மொத்தத்திலே அந்த இருக்காங்களே அவ்வளோ பேர் வச்சு தான் நான் படம் பண்ணேன். சிவா, ரத்தீஷ், காதர் பாய், மனோஜ், கோபால் சார், இந்த 5 பேரை வச்சு தான் நாங்கள் எல்லா வேலையும் பார்க்கணும். ஸோ அதை நியாயப்படுத்த விரும்பலை. ரித்தியா மேம் அடுத்த படத்தில் கண்டிப்பாக மேனேஜர் வச்சுக்கிறேன். உங்களுக்கும் முடிஞ்சளவு ஆன் டைம் ப்ரோக்ராம் சொல்லிடுறேன், எல்லாமே கரெக்டாக பண்ணிடுறேன். தர்ஷியா மேம் உங்களுக்கும் தான். அண்ட் தென் சித்து ப்ரோ, இந்த படம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் நம்புகிறேன். தர்ஷியா மேம் உங்களுக்கும் தான். மேம் மெட்ராஸ்க்கு அப்புறம் நான் அந்த படம் பார்த்துட்டேன், இந்த படம் உங்களுக்கு பெரிய படம் வரும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப நன்றி இங்கே வந்த எல்லாருக்குமே. அகைன்ஸ்ட் நான் ரொம்ப பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஷரண் சார் அண்டு கோபால் சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பரமசிவம் அண்ணன், திருப்பதி அண்ணன், மதன், இவங்க 3 பேத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது ஜெயன் ப்ரோ அவருக்கும் தான். அண்ட் தென் தேங்க்ஸுங்க கல்யாணி மேம். சீக்கிரம் ஆக்டரும் நடிக்கவும் செய்யுங்க. தேங்க்யூ.